அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு சீர் கொண்டு போனாரு. அதன் பிறகுதான் அண்ணன் சீமான் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அண்ணன் சீமான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சீர் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் எடுத்து பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்போ எங்களுக்காக காங்கிரஸ் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்காக சீர்தூக்கிட்டு போவாங்களா? ஒரு போன்ல பேசிட மாட்டாங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு பேச்சுக்கு இதை கூப்பிட்டு நீங்க பேசுங்க, எங்களுக்காக எங்களுடைய குரலா நீங்க பேசுங்க, நாங்க உங்கள்கிட்ட நல்லா கவனிச்சுக்கிறோம், உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு வந்து மேலதாளெல்லாம் வச்சு தாம்பலத்தை வச்சு பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்தி அப்படி கொண்டு போவாங்களா? அவர் வந்து காளிமுத்து முன்னாள் சபாநாயகர் சீமான் அவருடைய மாமனார் காளிமுத்து அவருடைய பாசறையில், அதாவது அதிமுக இருக்கும்போது அவருடைய பாசறை. இப்போ நீங்கள் வந்து KNRனா ஒரு டீம் இருப்பாங்க, இன்னைக்கு வந்து KKS ஒரு டீம் இருப்பாங்க, RSனா ஒரு டீம் இருப்பாங்க திமுகவில். அதே போல் அதிமுகவில் ஒரு ஆட்கள் இருப்பாங்களே, முக்கியமான ஆட்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் வளர்த்துடுவாங்க. அதுபோல் அன்றைக்கு தென் மாவட்டத்தில் ஐயா காளிமுத்தவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருந்தார் அதிமுகவில். அப்போ அவருக்கு கீழே நிறைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள். அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் இளைஞராக இருந்தார் 2000 அந்த காலகட்டத்தில், 96 அந்த காலகட்டத்தில். அப்போ அவர் காளிமுத்து அவர்களால் வளர்க்கப்பட்டவர் அரசியல் ரீதியாக. அப்படிங்கும்போது அந்த நன்றி உணர்ச்சி இருக்குது. அப்போ அவருடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த அடிப்படையில் அதை அவர் வெளிப்படை சொல்றாரு. சீமான் அவர்களுக்குமே தனிப்பட்ட எனக்கு உறவு கிடையாது. காளிமுத்து அவருடைய மக எங்கள் அண்ணன் மக, அதுக்கு நான் பார்க்க வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி நான் வந்து சீர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுதான் உண்மை.